வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி உப்புமா கூட வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக கேரட்டு, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி உப்புமா இதே மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க இந்த இட்லி உப்புமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 6 இட்லி எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டு சுட்ட இட்லி தான். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறமும் இட்லி மாவு ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதுத்து எடுத்துக்குவோம். இட்லி வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம தண்ணிலாம் தெளிக்க வேணாம். நல்லா உதிரி உதிரியாக இது போல் உதுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் இட்லி உங்களுக்கு அழுத்தமாக இருக்கிற மாதிரி தான் லைட்டாக தண்ணி தெளித்து உதுத்து விட்டுக்குங்க. இப்போ வந்து இட்லி உப்புமா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் கலந்து விட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கணும்னா போதும், ரொம்ப அதிகமாக வதக்க வேணாம். ஒரு பாதி கேரட் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து இட்லியில் உப்பு இருக்கும், இந்த வெங்காயம் காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சாக இருக்கும், அதனால ரொம்ப நல்லா வதக்கிட வேணாம், கொஞ்சம் ஒரு லைட்டாக வதக்கினோம்னா போதும். இப்போ நல்லா எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லி இதில் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி உப்புமா கூட நீங்கள் இட்லி பொடி கூட கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்கல, இது வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுவே இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூட தேவைன்னா மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து இட்லி பொடி சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், இட்லி உப்புமா பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.